என்னோட பேர் ஆண்டனி. நான் வந்து வடவள்ளி செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சுடைய கமிட்டியோடைய செயலாளராக இருக்கேன். கடந்த 2026 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வடவள்ளி சர்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கல்லை அடிக்கல் நாட்டுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய சில தரப்பு ஆட்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு தடை செஞ்சாங்க. போடக்கூடாது, கல்லை போடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. என்ன காரணம்னு கேட்டதுக்கு உங்களுக்கு முறையான அப்ரூவல் கிடையாது, எதுவுமே நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வாங்கின முறையான அப்ரூவல் வாங்கின ரெக்கார்ட்ஸு பேப்பர்ஸு எல்லாமே காமிச்சோம். அதை அவங்க அக்செப்ட் பண்ணல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்தாங்க. எங்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாம் கேட்டு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போனோம், அங்கே பேசினோம். 2 தரப்புலையும் பேசினாங்க. எங்கள் கையில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே சரியான முறையான ரெக்கார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க வின்லா அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் அவங்க வந்து அவங்க அப்படி சொன்னாங்க. பட் எங்ககிட்ட இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த வாங்கினது வந்து 2013 வாங்கினோம். 2013 இந்த இடத்த வாங்கி பட்டா லேண்டை வாங்கி எங்கள் பேரில் டயசிஸ் ராமநாதபுரம் அதாவது ராமநாதபுரம் டயசிஸ் ஆஃப் சிரோ மலபார் அப்படிங்கிற பேரில் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் அந்த அப்ரூவலுக்காக போகல. 2013 போராடிட்டு இருக்கோம். 2013 கிட்டத்தட்ட மோர் தென் 12 வருஷமா போராடி ஒவ்வொரு செக்ஷனா ஏறி முறையா அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கோம். 2013 லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் என்ஓசிஸ் வேணும்னாங்க. என்னென்ன என்ஓசிஸ் கேட்டீங்கன்னா, கலெக்டர் கிட்ட கொடுக்க வேண்டிய என்ஓசிஸ் டிஆர்ஓ கொடுத்தது. ஒன்று வந்து கார்பரேஷன் கமிஷனரோட என்ஓசி, இன்னொன்று போலீஸ் கமிஷனரோட என்ஓசி, இன்னொன்று வந்து ஆர்டிஓ என்ஓசி. இந்த 3 என்ஓசியும் முறையா போய் வாங்கி தாசில்தார்கிட்ட போய் அணுகி அங்க வாங்கி ஆர்டிஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, அதே பிரகாரம் கமிஷனர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பல தரப்புல டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் கார்பரேஷன் கமிஷனர் அவங்க தரப்புல இருந்து டிபிஓ டவுன் பிளானிங் அவங்க எல்லாரும் வந்து பார்த்து வெரிஃபை பண்ணி அந்த லேண்டை சர்வே பண்ணி ப்ராப்பரா சர்வே பண்ணி அது பட்டா லேண்டா இல்ல புறம்போக்கு லேண்டா எல்லாம் கிளியரா வெரிஃபை பண்ணி அது பியூர் பட்டா லேண்ட். அது ப்ராப்பரா நாங்க எங்க சர்ச்சுடைய பேர்ல சப்டிவிஷன் பண்ணி ஆலயம் பேர்ல மாத்தி அதுக்கு முறையா செஞ்சு அதுக்கு வந்து முறையா நாங்க வந்து எல்பி அப்ரூவல் போனோம். எல்பி போறதுக்கு முன்னாடி டைரக்டரேட் ஆஃப் டவுன் கண்ட்ரி பிளானிங் டிடிசிபி போனோம். அந்த டிடிசிபி டிபார்ட்மெண்ட் இருந்து அவங்க வெரிஃபிகேஷன் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பிளானை கொடுக்கறதுக்குன்னா அந்த பிளான சர்ச்சுடைய பிளான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, சர்ச்சில் வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்தா 20 அடி பேசேஜ் கொடுக்கணும். அந்த இடம் கிட்டத்தட்ட 30 சென்ட் இடம், அதுல வந்து 20 அடி பேசேஜ் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் சுத்தி வெளியே அந்த சர்ச்சை சுத்தி வெளியே வரதுக்குண்டான வசதி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆலயத்துக்கு இவ்வளவுதான் ஹைட், குறிப்பிட்ட ஹைட் தான் இருக்கணும். உள்ள இருக்கக்கூடிய சவுண்டு வெளியே வராத அளவுக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக